தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நம் நிலம் நம் வீடு யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம். கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து நம்ம பாரியூர் போகிறோம் இல்லைங்க, அந்த ரோட்டில் பவளமலை தெரியுங்களா? பவளமலைங்க, அந்த பவளமலைக்கு பக்கத்தில் சுற்றி வர தோட்டம், நடுவில் ஒரு சைட்டு. அந்த சைட்டுக்குள்ளே ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி வீடு. இந்த வீடு தாங்க நான் பார்க்க வந்த வீடு. நாம் இப்போ தாரோடு முகப்பிலிருந்து அதனுடைய சுற்றுச்சூழல் சுற்றுப்பகுதி முழுசுமே எப்படி கவர் பண்ணுறோம், எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்காக. எல்லாமே தோட்டம் தெரியாங்க, நல்லா தண்ணி ஏரியா. பக்கத்தில் எல்லாம் வாழைத்தோப்பு, பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, கரும்பு காடு, இப்படி சிறப்பான ஒரு விவசாய ஏரியா. சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு சைட்டு போட்டிருக்காங்க. அந்த சைட்டுக்குள்ளே ஒரு 3.25 சென்ட்டுக்குள்ளே அமைச்சது தான் இந்த வீடுங்க. இடம் பார்த்திங்கன்னா 3.25 சென்ட். அதில் தான் வந்து இந்த வீடு ஒரு இண்டிவிஜுவல் வீடு. நல்ல ஒரு 2 அடுக்கு மாடி கொண்ட, அதாவது ஒரு அடுக்கு மாடிங்க, கீழே ஒரு வீடு, மேலே ஒரு அடுக்கு, அப்படி அந்த மாதிரி ஒரு 2-3 பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு தான் நம்ம பார்க்க வந்துருக்குறோம். இந்த தளம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ நான் பார்த்துட்டு 33 அடி தளம். கட் ரோட்டிலேருந்து சைட்டுக்கு வந்து 33 அடி தளம். வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க. அதாவது இந்த சைட்டு இப்போ இந்த இதெல்லாம் வந்து காலி இடம், சைட்டு இதுவும் விற்பனைக்கு தான். தேவைப்படுறவங்க அந்த சைட்டும் வாங்கிக்கலாம். இந்த சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரி தான் அமைச்சிருக்குது. அந்த வீடு அதே மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி தான் கட்டிக்கிறாங்க. போர்ட்டிக்கோவும் கிழக்கு பார்த்த மாதிரி, வீடும் கிழக்கு பார்த்த மாதிரி. மற்றபடி கார் பார்க்கிங் வசதியோட ஒரு சிறப்பான ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரம்மியமான ஒரு வீடு தான் நான் பார்க்க வந்துருக்குறோம். இப்போ வீட்டினுடைய முகப்பு பிடிதாங்க, இதுதான் நம்மளுக்கு முகப்பு. இந்தாங்க வீட்டினுடைய முகப்பு இப்படித்தான் அமைஞ்சிருக்குது. இப்போ நாம் உள்ளே போகிறோம் கார் பார்க்கிங் வசதியோட. இது வந்து நல்ல ஒரு பெரிய கார் நிறுத்துகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதி. பழக்கம் போல் எப்பவும் போல் நிலத்தொட்டி அந்த பக்கம் போகிறோம். இப்படி அமைஞ்சிருக்குது. மேலே மாடிக்கு போகிறது படிக்கட்டு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இப்போது உள்ளூருக்கு வந்தோடனே முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஹாலுங்க, ஒரு சிறப்பான ஒரு 10x16 கொண்ட ஒரு ஹாலு. கதவு டோரில் பார்த்திங்கன்னா நல்லா இம்போர்ட்டட் டோரு. இப்போ அப்படியே வந்து உள்ளே போனோம்னா ஒரு பூஜா ரூமு. இது ஒரு 10x16 கொண்ட ஒரு ஹாலம், அதாவது பெட்ரூம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூமு, அட்டாச்சு பாத்ரூமு, நல்ல ஒரு பெரிய அட்டாச்சு பாத்ரூமு, வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டு நல்ல ஒரு சிறப்பாக ஒரு ஷவர் கொடுத்த ஒரு பாத்ரூமு. இது வந்து சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏதாவது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சின்னதாக கேப் விட்டுருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது சமையல் கட்டுங்க. சமையல் கட்டு முழுசுமே பார்த்திங்கன்னா டைல்ஸு, சைடு செவருக்கு. இது ஸ்டோரேஜ் வச்சுக்கிற மாதிரி. கீழ் ஃப்ளோரில் இப்படி தாங்க அமைச்சிருக்குது. அடுத்தது மேல் ஃப்ளோருக்கு போகிறோங்க.
இது ஒரு பெட்ரூமுங்க, மேல் மாடியில் இது ஒரு பெட்ரூமு. ஒரு 10க்கு 16 கொண்ட பெட்ரூமு. மேலே 2 பெட்ரூம். இதில் மேலே வந்து 2 பெட்ரூமில் இது 2வது பெட்ரூமு. இது வந்து ஒரு பாத்ரூமுங்க. இது வந்துங்க வீட்டினுடைய தெற்கினுடைய முகப்பு. இப்படி தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டினோட விலை வந்து பார்த்திங்கன்னாங்க 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மட்டும் தான் இந்த வீட்டினுடைய விலை வந்து 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீடு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற விஷயத்தில் யோசிக்கவே வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.